என்னதான் பெரிய 5-star ஹோட்டல் இருந்தாலும் வெல்கம் டு அவர் சேனல் சிமாஸ் டியூட்டி பிரமண்டா. நம்ம எவ்வளவு பெரிய ஹோட்டல் 5-star ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் அந்த தாயோட கையால் சமைச்ச அந்த சாப்பாடு மாதிரி வருமானு கேட்டால் உண்மைக்குமே சத்தியமாக அப்படி வராது. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்களோட தாய் சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு சமர்ப்பணம்னு சொன்னால் ஹாஸ்டல் லைஃப்பில் சாப்பிட்ற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. ஏண்டா அவங்கள மாதிரி ஆக்களுக்கு தான் தெரியும் ஹாஸ்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு எவ்வளோ முக்கியம்னு. கட்டாயமாக மறக்காமல் இந்த எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் உமா சமைச்ச சாப்பாடு என்னன்னு சொன்னால் வெள்ளை சோறும் பைத்தங்காய் கறியும் எங்கால இறால் வதக்கலும். உண்மைக்குமே சட்டப்பாடி சாப்பாடு. நம்ம கடையில் என்ன தான் ஃப்ரைட் ரைஸ், கொத்து, மிக்ஸ் ரைஸ் அப்படி நாசிக்குறன் என்ன திண்டாலும், பிரியாணி, தம் பிரியாணி என்ன திண்டாலும் உம்மாட கையால் சமைச்ச மாதிரி என்னைக்குமே வராது. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தானே சாப்பிட்ற கருங்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, சாப்பிடலுமே. நம்ம சாப்பிடக்குள்ள முதலாவது ஒரு சோறு புடி எடுத்து அப்படியே அந்த இறாலை வச்சு பனைஞ்சி அப்படியே ஒரு நாக்கில் ரசம் நடுன்னு மாடுது. என்னதான் பெரிய 5-star ஹோட்டல் இருந்தாலும் அவனோட அம்மா அமர்த்த வாழ்மை உண்மைக்கு வந்து என் ஃபேவரட் கறி அப்படின்னு சொல்ல போனால் இந்த இறால் வதக்கல் தான் உண்மைக்குமே என் ஃபேவரட்டான ஒரு ஜூஸ். என்னடா இவன் கண்டுட்டுக்கா சாப்பிட போறேன் அப்படி இல்லை. அந்த தாய் சமையல் உணர்வு அதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொன்றும் உண்மைக்குமாய் அப்படி டேஸ்ட் ஆகி சொல்றதுக்கு மனம் இல்லை. என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீட்லையும் பெரிய செஃபிக்கும் அந்த செஃப் 5-star ஹோட்டலுக்கு போனாலும் கிடைக்காது. நம்முடைய தாய் நமக்காக நம்மளோட பிள்ளைகள் நம்ம கனவை சாப்பிடணும் அந்த ஒரு நோக்கத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கலாம் தெரியுமா? நம்ம ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறோமா நம்மளோட தாய்க்கு தனியே தானே சமைக்கலாம். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறா? நம்ம பிள்ளைய சந்தோஷமா ஒரு நரம்பு சாப்பிடணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மைக்குமே கொஞ்சம் சாப்பிட்டாலும் வகை நிரம்ப சாப்பிட்டேன். அதுதான் ஜீவன். நம்ம கடைக்கு போனாலும்
காசு கொடுத்து வாங்கிட்டோமேன்றதால மொத்தமாக தின்னு பார்ப்போம். அது டேஸ்ட் இல்லையா தெரியும். நம்ம எப்படியான சாப்பாடில் உண்மைக்குமே டேஸ்ட். ரைட், இனி வர காலங்களில் சாப்பாட்டில் நான் டேஸ்ட் பார்த்துட்டு அதை ரிவ்யூவாக போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் வெவ்வேறு விதமாக என்ன காணொலிகள் இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.